வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோடைய ஃபர்ஸ்ட் லோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ இருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து எவ்வளோ லிமிட் இருக்கணுன்றதை, லோனை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க, டோட்டல் டென்யூர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் பேமெண்ட் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபோர்க்ளோசர் சார்ஜ்ன்றதை நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லோன் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் தாங்க. நான் வந்து ஏஜ் லிமிட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 23, மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 60 வரைக்கும் வந்து இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 மேலே வந்து இருக்கணுங்க. நீங்கள் இன்டர்னல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தாலும் சரி, இல்லை அதர் பேங்க்கில் வந்து சேலரி உங்களுக்கு கிரெடிட் ஆகுது அப்படி இருந்தாலும் சரி. ஸோ மினிமம் சேலரி வந்து நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000க்கு மேலே வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஃபர்ஸ்ட் லோனுக்கான எலிஜிபிள் பர்சனாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி லிஸ்ட்டில் இருக்கணுங்க. ஸோ அது சூப்பர் கேட்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை கேட் ஏ, கேட் பி, கேட் சி, கேட் டி. ஸோ உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 20,000க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 1 லேக்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 40 lakhs வரையும் வந்து ஃபர்ஸ்ட் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லோன் டென்யூர் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 12 மந்த்லேருந்து மேக்ஸிமம் வந்து 84 மந்த் வரையும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடிஎஃப்சியில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து மெயினுங்க, இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சிபில் ஸ்கோர் -1, 0 அப்படி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் வந்து அப்ளை பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்க்ளோஷர் வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்க்ளோஷர் நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் லோன் எடுத்திருக்கீங்க, ஸோ நான் வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் 9 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஃபோர்க்ளோஷருக்கான வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5% ப்ளஸ் ஜிஎஸ்டி வரை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10.99லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 21.50 வரைக்கும் வந்து இவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் ப்ராசஸ் தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் பேமெண்ட் பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம். பார்ட் பேமெண்ட் வந்து யாருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லோன் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அந்த கஸ்டமருக்கு மட்டும் தாங்க வந்து பார்ட் பேமெண்ட் வந்து ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள். பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோன் அமௌண்ட் வந்து 15 lakhsக்கு மேலே இருக்கணுங்க. ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் 40% வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்லேருந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளுங்க. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2% ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து உங்களுக்கு வருங்க. பிலோ வந்து 15 lakhsக்குள்ள லோன் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிடையாதுங்க. பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மஸ்ட்டுங்க. ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்றதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரொம்ப மஸ்ட்டு. வந்து நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், கேஸ் பில், மொபைல் போஸ்ட் பெய்ட் பில்லுங்க, டிரைவிங் லைசன்ஸ். பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸிங் ஃபீயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து 1%லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஐடிஎஃப்சி பேங்கோட அட்வான்டேஜை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதே வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து கிரெடிட் கார்டு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற லோன் அமௌண்ட்டில் இருந்து நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து லிமிட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் எத்தனை கார்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பிஎல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 3 ஃபர்ஸ்ட் லோன் போயிட்டுருக்கு, ஸோ நீங்கள் அதை கூட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஃபர்ஸ்ட் லோன் அப்ளை பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராசஸும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்தராக வேறு என்ன டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற பேங்க்கோடைய நம்ம ஃபர்ஸ்ட் லோன் எல்லாமே ப்ளஸ் ஹோம் லோன் எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னென்ன பேங்க்கில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம ஃபுல் அப்டேட்டோட நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.